நந்தினி அம்மாவுடன் போன் பேசி வைத்தவள் பாட்டியிடம் வந்தாள். சாந்தா சாப்பிட்டியா என்றதும் திக்கென்று திரும்பினாள். நந்தினிக்கும் திக்கென்றது. சாந்தா அவர் கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. நந்தினி, பாட்டி தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணறியா? சாந்தா, முன்னாடி நாம் கிராமத்தில் இருக்கும்போது எங்கோ நல்லா இருக்கான்னு நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னதும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியலை. நந்தினி, சாரி பாட்டி, ஆனால் உனக்கு நான் இருக்கேன் பாரு. என்னோட வயிற்றுல உன்னோட கொள்ளு பேரன் இருக்கான். நாங்கள் எல்லாம் உன்னை பத்திரமா பார்த்துப்போம். சாந்தா, நந்தினி, பசிக்குது, வா சாப்பிடலாம். சாந்தா, நீ இன்னும் சாப்பிடலையா? நந்தினி, சாந்தா, இப்படி டைமுக்கு சாப்பிடாம இருந்தால் எப்படி? நந்தினி, வா சாப்பிடலாம். இருவரும் சாப்பிட போனார்கள். நந்தினிக்கு ஃபோன் வந்தது. ஓ சாரி, மறந்துட்டேன், வரேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு சாந்தாவிடம், லைப்ரரியில் ஒரு புக்கு எடுத்தேன், டைம் ஆச்சு, கொடுக்க மறந்துட்டேன். அந்த புக்கு கேட்டு வேற ஒருத்தங்க வந்திருக்காங்களாம். லைப்ரரியன் ஃபோன் பண்ணினார். இன்னைக்குள்ளே அந்த புக் வேணுமாம். நான் சாப்பிட்டு போய் புக் கொடுத்துட்டு வந்துடுறேன். சாந்தா, தனியாவா போவே? நந்தினி, இல்லை, கார்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக போக கார்த்திக் விட்டுடுவாரா? சாந்தா, சரி, எதுக்கும் கார்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. நந்தினி, சரி என்று இருவரும் சாப்பிட்டனர். சாந்தா, உங்கள் தாத்தா பாட்டி சாப்பிட்டாங்களா? நந்தினி, பாப்பா அம்மா ரூமில் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சாந்தா, அடிக்கடி அவங்கக்கிட்ட பேசு. நந்தினி, சரி பாட்டி. அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்புறேன் என்று சாந்தாவிடம் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். ஆசிஸ், சொன்ன மாதிரி செய்தீர்களா? நீ சொன்ன மாதிரியே அந்த புக் வேணும்னு கேட்டு அவசரப்படுத்தி லைப்ரரியன் விட்டு ஃபோன் பண்ண வச்சிட்டேன். இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாளாம். ஆசிஸ், இப்போ மணி என்ன, 2? எப்படியும் அவள் வீட்டிலிருந்து கிளம்பி வர 3 ஆகிடும். நான் சொன்ன கெமிக்கல் தயாராக இருக்கா? இருக்கு, தண்ணிக்குள்ளே வச்சிருக்கேன், வெளியே எடுத்தா எரியும்னு சொன்னியே. ஆசிஸ், எஸ். அவள் லைப்ரரி உள்ளே நுழைந்ததும் இதை புத்தகத்தின் மேல் பரவலாக வச்சுட்டு வந்துடு. அவள் கர்ப்பமாக இருக்கா. அவசரப்பட்டு வெளியேறி அவளுக்கு ஆபத்து ஆனாலும் பரவாயில்லை. இல்லை, புத்தகங்களோடு எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது நடக்கணும். நந்தினி கார்த்திக்கு ஃபோன் செய்தாள். முதல் ரிங் ஆகி நின்றுவிட நந்தினி மனதுக்குள், என்ன பிஸியா சின்ன பையா என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் ஃபோன் அடிக்க அந்த பக்கம் அவசரமாக வந்து ஃபோன் எடுத்த மாதிரி குரல், ஹலோ. நந்தினி, இந்த குரலை கேட்க நாங்கள் 2 முறை ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கார்த்திக், பாத்ரூமில் இருந்தேன். நந்தினி, சரி, மன்னிச்சிட்டேன். சாப்பிட்டீங்களா? கார்த்திக், ஓ, நீ? நந்தினி, ஆச்சு, நான் காலேஜ் லைப்ரரி வரைக்கும் போகணும். கார்த்திக், நோ. நந்தினி, ஜன்னல் வழியாக வெளியே பாருங்க. கார்த்திக் தன்னுடைய அரை ஜன்னல் வழியாக பார்த்தான். கீழே ரம்மியமான காட்சி. குட்டி குட்டி பூக்கள், மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, நீலம், வெள்ளை, அழகாக இருந்தது. நந்தினி, பார்த்தீங்களா? கார்த்திக், நந்தினி, என்ன தெரியுது? கார்த்திக், என்னோட மனைவியின் உழைப்பு தெரியுது. நந்தினி, எதுக்கு? நீங்கள் டென்ஷன் ஆகும்போது உங்களோட மன பாரத்தை இறக்கி வைக்க அந்த நிறங்கள், சரியா? கார்த்திக், சரி. நந்தினி, ஓகே, பாய் என்று ஃபோனை வைத்தாள். கார்த்திக் குழம்பினான். என்ன சொல்ல வந்தாள், ஆனால் என்ன சொன்னாள் என்று மறுபடியும் ஃபோனை எடுத்து அவளுக்கு டயல் செய்தான். நந்தினி, எஸ் டார்லிங். நோ சொன்னேன், எங்கேயும் போகக்கூடாது. நான் கிளம்பிட்டேன். காலேஜ் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்திருந்தேன். திரும்பி கொடுக்கும் நேரம் வந்துடுச்சு. ஃபோன் பண்ணிட்டாங்க. கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். லைப்ரரி பார்த்தால் நீ அப்படியே உட்கார்ந்துடுவ. இல்லை, ப்ராமிஸ், நான் உடனே வந்துடுவேன். நான் வரேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணு. போங்க, அதுக்குள்ளே நான் போயிட்டே வந்துடுவேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு வெளியே போனால் மறுபடியும் 1 மாதத்துக்கு கேட்க மாட்டேன், சத்தியமா. கார்த்திக் வேறு வழி இல்லாமல் சரி என்றவன் தன்னுடைய வேலைகளை தள்ளி வைத்து வாசுவை அழைத்து கொண்டு காலேஜ் போகலாம். சார், வாசு சார் மீட்டிங். கார்த்திக், ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்க சொல்லு. வாசு, சரி சார். அவனுடைய பாஸின் தவிப்பை அவனால் புரிந்து கொள்ள முடியும். நந்தினி மேல் துரும்பு கூட விழாமல் பார்த்து கொண்டிருப்பவன் அவளை விட ஆஃபீஸ் மீட்டிங் பெரிய விஷயமில்லை. அசோக் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வர அவனுக்கு ஃபோன் வந்தது. அஞ்சலி, அப்பா எப்படி இருக்காங்க? அசோக், பரவாயில்லை. திடீர்னு ஃபோன்? அஞ்சலி, உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அசோக், அப்படின்னா? அஞ்சலி, வேலை கிடச்சிடுச்சு. மாதம் 20,000 சம்பளம். நாளையிலிருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அசோக், வாவ், குட். இனிமே பிஸி லேடி.
உங்ககிட்ட பேசவே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் போலவே. அஞ்சலி. அசோக். ஓட்டாதீங்க அசோக். எனிவேஸ் வாழ்த்துக்கள். அஞ்சலி. தேங்க்ஸ். நீங்கள் எப்போ ஃப்ரீ? அசோக். எப்போவும் ஃப்ரீ தான். என்ன விஷயம் சொல்லுங்கள். அஞ்சலி. லஞ்ச் சேர்ந்து சாப்பிடலாமா? அசோக் குனிந்து வாட்ச் பார்த்தான். எங்கே? அஞ்சலி. பெரிய ஹோட்டல்லாம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் போகலாம். பட்ஜெட் மீல்ஸ். தப்பாக நினைக்காதீங்க. சம்பளம் வாங்கியதும் பெரிய ஹோட்டலில். அசோக். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களா அங்கே வந்துடுறேன். அஞ்சலி அட்ரஸ் சொல்லி வைத்தாள். அசோக் ஆட்களை அனுப்பி அப்பா அத்தைக்கு ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் உணவு வாங்கி வர சொல்லிவிட்டு அஞ்சலி சொன்ன இடத்துக்கு விரைந்தான். ஆசிஸுக்கு ஃபோன் வந்தது. அசோக் கார் எடுத்துக்கிட்டே வெளியே போகிறான். ஆசிஸ். அவனை விட நான் புத்திசாலின்னு காட்ட வேண்டாம். எந்த ஏரியான்னு சொல்லு. அவன் விஷயம் நானே என்னோட கையால் பார்த்துக்கிறேன் என்று ஆசிஸ் தன்னுடைய துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அசோக் அஞ்சலி சொல்லிய இடத்திற்கு வந்து காரை விட்டு இறங்கினான். சுற்றும் முற்றும் பார்க்க அஞ்சலி அவன் முன் வந்து நின்று ஹே அசோக். ஹாய். இன்னைக்கு பயங்கர ஹாப்பி போல இருக்கு. அஞ்சலி. எஸ், அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு. அசோக். வேண்டுமென்றே வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலையா? அஞ்சலி. ஐயோ, கூப்பிட்டா உங்ககிட்ட இன்னும் கடன் வாங்க வேண்டி இருக்கும். அசோக். என்னை பேங்க் மாதிரி நினச்சிட்டீங்க. அஞ்சலி. சாச்சா, பேங்குக்கு ட்ரீட் கொடுப்பார்களா? அசோக். கிண்டல். அஞ்சலி. சும்மா ஜாலிக்கு. தப்பாக நினைக்க மாட்டீங்களே? அசோக். நினச்சா என்ன பண்ணுவீங்க? அஞ்சலி. காஃபி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டியது தான். அசோக். அப்போது எனக்கு காஃபி இன்னைக்கு கிடைக்கும். அஞ்சலி முகத்தை தூக்கி கொண்டு. அப்போ நான் பேசினதை தப்பாக நினச்சிட்டீங்களா? அசோக் சிரித்து கொண்டே இல்லை, காஃபி என்னோட செலவு என்று பேசிக்கொண்டே முன்னால் தெரிந்த ஹோட்டல் நோக்கி நடந்தனர். அப்போது வேகமாக வந்த பைக் அஞ்சலியை இடித்து அவள் தூக்கி எறியப்பட்டாள். அசோக் வேகமாக சென்று அவளை தாங்க அந்த பைக் அசோக் முன் வந்து நின்றது. அசோக் ஏய் என்று கத்த ஆசிஸ் என்னை தனிப்படை வச்சு தேடிட்டு இருக்கியாமே என்றவன் கையில் துப்பாக்கியை எடுத்தான். அவன் நெஞ்சில் குறி வைத்து சுட நொடியில் பக்கத்தில் இருந்த அஞ்சலி அசோக்கை இழுத்து அவன் மேல் பிறண்டு அந்த குண்டை தன்னுடைய முதுகில் வாங்கி கொண்டாள். அவள் மேல் இரண்டாவது குண்டு துளைக்க அசோக் சட்டென்று அவளை அணைத்து அவள் மேல் குண்டு துளைக்காமல் அவளை தரையில் தள்ளி தான் அவள் மேல் பாதுகாப்பாக மூடிக்கொண்டான். மூன்றாவது குண்டு அசோக் மேல் பாய அசோக்கை தொடர்ந்த கார்த்திக்கின் ஆட்கள் ஆசிஸை சுற்றி வளைக்க பதற்றத்தில் அசோக்கை சுடாமல் சுற்றி குறி தப்பி துப்பாக்கி குண்டுகள் காலியாகின. அவன் பைக்கை பாய்ந்து பிடித்தவர்கள் ஆசிஸை கட்டி தூக்கி போட்டு கொண்டு கிளம்பினர். அசோக் தனக்கு கீழே தரையில் மயங்கி கிடந்த அஞ்சலியை தூக்கி கொண்டு தன்னுடைய காரை நோக்கி ஓடினான். கார்ட்ஸ் ஒருவன் அசோக் காரை ஓட்ட அசோக் அஞ்சலியை தன்மேல் சாய்த்து கொண்டு அஞ்சலி ப்ளீஸ் கண் முழிச்சு பாரு என்று அவளை கட்டி கொண்டு கதறினான். இருவரின் இரத்தமும் கலந்தது. அசோக் என்னை எதுக்கு காப்பாற்ற நினச்ச? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, அலட்சியமாக இருந்துட்டேனே. பிரவீன் ஹாஸ்பிட்டல் அடைந்து கார்ட்ஸ் தகவல் கொடுக்க இருவரையும் மயங்கிய நிலையில் மீட்டு அவசர சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். இருவருக்கும் தனித்தனியாக ஆபரேஷன் நடந்தது. அசோக் அஞ்சலி பேரை புலம்பினான். இருவருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் ஹாஸ்பிட்டல் அறையில் மயக்கத்தில் இருந்தனர். நந்தினி லைப்ரரி உள்ளே நுழைந்து தன்னுடைய கார்டு காண்பித்து புத்தகத்தை திருப்பி கொடுத்தாள். இயற்கையாகவே உண்டான ஆர்வத்தில் தான் கார்த்திக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து புத்தகங்களை பார்வையிட சென்றாள். வீட்டில் சும்மா இருக்கும் நேரம் கொஞ்சம் உருப்படியாக காலத்தை தள்ளணும். அதுவும் இல்லாமல் புத்தகத்தை திருப்பி கொடுக்கும் சாக்கில் மறுபடியும் வெளியே வரலாம் என்ற பல யோசனையில் புத்தகத்தை தேடினாள். கார்த்திக் நந்தினியை தேடி காலேஜ் பக்கம் வந்தவனுக்கு ஃபோன் வந்தது. ஆசிஸ் பிடிபட்டான். அசோக் அஞ்சலி குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆசிஸை நம்ம உடன் கொண்டு போயிடு என்று சொல்லி வைத்தான். கார்த்திக் வாசுவிடம் இப்போதாண்டா கொஞ்சம் நிம்மதி. ஆசிஸை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அசோக்குக்கும் அஞ்சலிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலை. கார்த்திக் ஹாஸ்பிட்டல் போ. வாசு காலேஜ். நந்தினி கூட கார்ட்ஸ் இருக்காங்க தானே? வாசு சரி சார் என்று வண்டியை திருப்பினான். நந்தினி லைப்ரரியில் புத்தகங்களை எடுக்க மூழ்கி இருந்தவள் காதில் மெல்லிதாக சத்தம் கேட்டது. புத்தகத்தை வைத்துவிட்டு நகர புகை மூட்டமாக இருக்க நந்தினி ஆபத்தை உணர்ந்தாள். லைப்ரரி முன் பக்கம் நெருப்பு பிடித்து கொள்ள
நெருப்பு நெருப்பு என்று சத்தம் போட்டு கொண்டே உள்ளே இருந்தவர்கள் வெளியேறினர். நந்தினியும் வேகமாக போக முயற்சிக்க சிலர் இடித்து தள்ளினர். நந்தினி வயிற்றை பிடித்து கொண்டு கீழே விழுந்தாள். விழுந்த வேகத்தில் அடி வயிற்றில் வலி ஏற்பட்டது. பக்கத்தில் ஓடி வந்தவர்கள் சிலர் கவனித்தனர். கண்டு கொள்ளவில்லை. சிலர் அவளை எழுப்பி நிற்க வைத்து வாங்க என்று கைப்பிடித்து இழுத்தனர். அவளால் நகர முடியவில்லை. கார்த்திக் என்னவோ மனதில் தோன்ற, வாசு காரை திருப்பு, நந்தினியை கூட்டிக்கிட்டு போயிடலாம் என்றான். கார்த்திக்கின் ஆட்கள் வெளியேறும் ஆட்களை எதிர்த்து உள்ளே நுழைய முடியாமல் தவித்தனர். நெருப்பு புத்தகம் காரணமாக மளமளவென்று பரவியது. நந்தினிக்கு முந்தைய வாழ்வில் இப்படி ஒரு நெருப்பில் தான் சிக்கி மயங்கியதும் ஆனந்த் தான் தன்னை காப்பாற்றியதாக சொன்னதும் நினைவுக்கு வந்தது. இப்போது கார்த்திக் முகத்தில் இருக்கும் நெருப்பு காயத்தையும் தன்னுடைய நினைவுகளையும் சேர்த்து பார்த்தாள். இல்லை, கார்த்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் இங்கே இருந்தால் தன்னை காப்பாற்ற கண்டிப்பாக அவர் வருவார். அவருக்கு ஆபத்து. தன்னுடைய வலியை தாங்கிக் கொண்டு லைப்ரரி வாசல் நோக்கி நடந்தாள். புகை மூட்டம் மூச்சை அடைக்க வயிறு வலியுடன் மெல்ல நடந்தாள். முடியாத சூழல் ஏற்பட்டதும் தரையில் தவழ்ந்து நகர்ந்தாள். ஒரு நிலையில் மயங்கினாள். கார்த்திக் காலேஜ் வந்து சேர்ந்ததும் கரும்புகை வெளியேற கார்த்திக் புகை வந்த திசை நோக்கி ஓடினான். அதற்குள் கூட்டத்தில் நுழைந்து கார்ட்ஸ் நந்தினியை தேடி உள்ளே சென்றனர். கார்த்திக் கூட உள்ளே ஓடினான். நந்தினி மயங்கி கிடந்தவள் புகை மூட்டத்தில் யார் கண்ணிலும் கிடைக்கவில்லை. கார்த்திக் எதன் மேலோ தடுக்கி விழ என்னவென்று பார்த்ததில் நந்தினி சுருண்டு இருந்தாள். கார்த்திக் அவளை தூக்கி, சாரி உன்னை மிதிச்சிட்டேன், தூக்கி கொண்டு வெளியே ஓட நந்தினி பாதி மயக்கத்தில் இருந்தவள் கார்த்திக்கின் ஸ்பரிசம் உணர்ந்து அவனுக்கு ஆபத்து ஏற்பட போகுது என்ற பயம் காரணமாக கண் விழித்தாள். எங்கிருந்தோ பறந்து வந்த பிளாஸ்டிக் திரை சீலைகள் இவர்களை நோக்கி வர, வேகமாக போ மாமா என்றவள் தன்னுடைய கையால் கார்த்திக் முகத்தை நோக்கி வந்ததை தடுத்தாள். அப்படியே அவள் கையில் அதை அப்பிக்கொண்டு நெருப்பு எரிய ஆய் என்று வலியில் அலறி மயங்கினாள். 2 கையாலும் நந்தினியை பிடித்து கொண்டிருந்தவன் வெளியே ஓடினான். அவன் உடையெல்லாம் இரத்த கரையாகி இருந்தது. ஹாஸ்பிட்டல். பிரவீன், உன்கிட்ட நிறைய பேசணும். மனதளவில் தயாரா இருக்கியா? கார்த்திக், நந்தினிக்கும் குழந்தைக்கும் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணும்னாலும் சொல்லு, தாங்கிக்கிறேன். பிரவீன், சாரிடா நந்தினி. கார்த்திக், நோ. பிரவீன் சட்டையை பிடித்தான். பிரவீன் தலையாட்டினான். கார்த்திக், நானே கொன்னுட்டேன்டா. கவனிக்காமல் அவளை மிதிச்சு உதச்சிட்டேன். எனக்கு என்னடா தண்டனை? மார்பில் அடித்து கொண்டு அழுதான். அசோக் அப்போதுதான் மயக்கத்தில் இருந்து எழுந்தவன் நந்தினி வார்டு நோக்கி தடுமாறி வந்தான். என்ன ஆச்சு? பிரவீன் அவனை அங்கிருந்த சேரில் உட்கார வைத்தான். கார்த்திக், என்னுடைய குழந்தையை நானே கொன்னுட்டேன். பிரவீன், இல்லை, நந்தினிக்கு ஃபிட்ஸ் வந்து கூட்டத்தில் விழுந்து கரு கலைந்து விட்டது. நந்தினி ஒரு 2 கையிலும் எரிந்த பிளாஸ்டிக் அப்பிக்கொண்டு வெந்து போச்சு. மேல் தோலை நீக்க வேண்டியதா போச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். கார்த்திக், எங்களை நோக்கி வந்த நெருப்பை என் மேல் படக்கூடாதுன்னு அவ கையால் தடுத்து தாங்கிட்டா. அசோக் கார்த்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவாள். ஆனால் தனக்கு இப்படி ஆகும்னு சொல்லியதில்லை. அவள் சொல்வது எல்லாம் நடக்குமா? இல்லை, உண்மையிலேயே அவள் மறுபிறவி எடுத்து வந்திருக்காளா? அந்த சூழ்நிலை துக்கத்தின் எல்லையாக இருந்தது. நந்தினி ஹாஸ்பிட்டலில். கார்த்திக் அவள் அருகே. நந்தினி, மாமா, உனக்கு என்மேல் கோபமே இல்லையா? கார்த்திக், இல்லை, நியாயப்படி நீதான் என்மேல் கோபப்படணும். நந்தினி, இல்லை, உங்க சொல் பேச்சு கேட்டு வீட்டிலேயே இருந்திருந்தா எதுவும் நடந்திருக்காதுல்ல. கார்த்திக், என்னாலே தான் உனக்கு இப்படி ஆச்சு. உன்னை மிதிச்சு உதச்சிட்டேன். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. என்கிட்ட கேட்காம கர்ப்பத்தை கலைக்க போனேன்னு கோபப்பட்டேன். ஆனால் நானே என்னுடைய குழந்தையை கொன்னுட்டேன். நந்தினி, இல்லை, என்மேல் தான் தப்பு. புத்தகத்தை கொடுத்துட்டு உடனே வர சொன்னேன். நான் தான் வீட்டில் சும்மா இருக்கணுமேனு வேற புத்தகம் தேடி உள்ளே போய் வேகமாக திரும்ப முடியாமல் போச்சு. கால் காயம் வேற. கூட்டத்தில் இடிச்சிட்டாங்க. விழுந்துட்டேன். எழுந்து வெளியே வர முடியலை. புகை மூட்டம். கார்த்திக், சொல்லாதே. நீ எவ்வளவு வேதனையில் இருந்தேன்னு எனக்கு தெரியும். நினைச்சாலே பதறுது. நந்தினி, என்மேல் கோபப்படவே மாட்டியா? கார்த்திக் என்றவனை 2 கைகளால் ஏந்தினாள். அவள் கண்ணீர் துளி ஒன்று கன்னத்தில் உருண்டு அவள் கை கட்டுகள் மேல் விழுந்தது. நந்தினி, மாமா, என்னை பாரு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. மறுபடியும் நமக்கு குழந்தை பிறக்கும். கார்த்திக், ஆமாம், குட்டி நந்தினி பிறப்பாள்.
நந்தினி அவள் முறையாக நம் காதலில் உருவாகவில்லை. நிறைய காதலுடன் நான் என்னை கொடுக்கிறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடு மாமா. கார்த்திக் நிச்சயமா அன்று நீயும் நானும் நல்ல மனநிலையில் அவனை உருவாக்கவில்லை. இப்போ சொல்கிறேன், நிறைய காதலோடு நீ என்னோட மனைவி என்கிற மரியாதையோடு இன்னொரு குழந்தை நமக்கு பிறப்பார் என்று நெற்றியில் மெலிதாக முத்தமிட்டான். கார்த்திக் இப்போதைக்கு படி. காரியாவில் வேலை செய். உங்க அம்மாவுக்கு உதவ அவங்க அண்ணனும் அசோக்கும் இருக்கிறார்கள். அவங்க பிஸ்னஸ் நல்லா போகும். நந்தினி குட்டி அத்தைக்கு என்மேல் கோபம். கார்த்திக் சமாதானம் செய். இனி உன்னோட வேலை என்னவென்றால் உன்னோட உடம்பை பார்த்துக்கணும். குட்டி அத்தையை தாத்தாவை சமாதானம் செய்ய வேண்டியதுதான். நந்தினி சரி என்று குழந்தை போல தலையாட்டினாள். சரி இப்போ தூங்கு. கதை சொல்லு. சரி. ஒரு ஊரில் நோ ரொமான்டிக் கதை சொல்லு. அன்னைக்கு மாதிரி. நோ கிடையாது. ராஜா ராணி கதை. அதில் ரொமான்ஸ் வருமா? இதோ பார் குட்டி, நீ குழந்தை. நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துடு. சின்ன பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நந்தினி முகத்தை தூக்கி கொண்டாள். மறந்துடுனா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதே. நீ சொல்றியா? கேட்டுட்டு தூங்கிடுறேன். அன்னைக்கு கோபத்தில் நீ திட்டினியே, நான் தான் உன்னை ரேப் பண்ணினேன். அதை எப்படி பண்ணினேன்? கார்த்திக் கொஞ்சம் கோபத்துடன் சட் அப். சும்மா இருக்க மாட்டாள். கண்ணை மூடி தூங்கு. நந்தினி கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அசோக் அஞ்சலி அறையில் இருந்தான். அஞ்சலி, நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதா? இங்கே என்னோட ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. அசோக், எதுக்கு எனக்கு முன்னாடி பாய்ந்து குண்டடிப்பட்டுக்கிட்ட? அஞ்சலி, 100 முறை கேட்டுட்டீங்க. எனக்கே தெரியாமல் அனிச்சையாக செய்துட்டேன். அசோக், என்னோட இடத்தில் வேற யார் இருந்தாலும் செய்திருப்பியா? அஞ்சலி, அதை எப்படி செய்வாங்க? என்னை தர்மத்துக்கு பெற்று விட்டுருக்காங்களா என்ன? அசோக், அப்போது எனக்காக தானே செய்தேன். அஞ்சலி, கடவுளே, ஆமாம், உங்களுக்காக தான். அசோக், ஏன்? அஞ்சலி, சொல்ல தெரியல. என்னவோ மனசுக்கு நெருக்கமாக தோணுச்சு. அசோக், நெருக்கம்னா? அஞ்சலி அவன் கையை பிடித்து இழுத்து அவனை தன்மேல் சாய்த்து அவனுடைய மாஸ்க் எடுத்து எறிந்து விட்டு அவன்